கண்டிப்பா. இப்போ அதான் சார் நீங்க சொன்னதுலேருந்து தான், இப்போ இந்த வார்ஸ் அதெல்லாம் நம்ம பேசுறோம். உக்ரைன்ல ரீசென்ட்டா நடந்துருந்துச்சு. இப்ப இந்த காஷ்மீர்ல நடந்தத வச்சு இந்தியா, பாகிஸ்தானுக்கு இது வரும்லாம் சொல்றாங்க. அண்ட் ட்ரம்ப் நெறைய டாக்ஸஸ்லாம் உயர்த்தியிருக்காரு. இது எல்லாமே உண்மையாவே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துதா? லைக் கோல்டோட பிரைசிங்ல? கண்டிப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து தங்கம் வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க அந்த டைம். அப்படி அது ஆட்டோமேட்டிக்காவே கோல்ட் பிரைஸ் ஹைக் ஆயிடும். ஓகே. எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் திங் இன்வெஸ்டர்ஸ் வில் கெட் இன்டு கோல்ட் ஒன்லி. அதனால தான் இமீடியட் எஃபெக்ட் கோல்ட்ல வருது அது. ஓகே. ஆல்சோ ருப்பியோட வேல்யூங்க. ருப்பியோட வேல்யூ கம்மியாகும் போது again importing gold will be little more expensive. These are so many reasonsங்க. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறது கோல்டு தாங்க அதுல. ஓகே மேம். அதோட ஆடட் ஆன்சர் என்னென்னங்க, இப்போ பேங்க்ஸ் ஆல்சோ ஹேவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் கோல்ட். ஓகே. ம், ம். ஸோ இப்போ மேஜர் பேங்க்ஸ் வந்து கோல்டு ரிசர்வ், யூ நோ தட் எல்லா கண்ட்ரியும் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்ட்டு இருக்கு. அக்கார்டிங் டு தேர் ஜிடிபி, so many situations together. RBI only makes a decision. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ வந்து லாட் ஆஃப் பேங்க்ஸ் ஆல்சோ ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். ஓகே. அண்ட் இன்னொரு சுச்சுவேஷன் என்னங்க, இப்போ ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து இன்னும் வந்து அப்ரிஷியேட் ஆகிற இடத்துல இன்னும் டிப்ரிஷியேட் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ 87 இருந்தது, இப்போ 85 ஆயிடுச்சு. கம்மி ஆகுது அப்படியே. ஸோ எவ்ரிபடி யூஸ் டு பெக் யூஎஸ் டாலர் as ஒன் ஆஃப் தி மேஜர் கரன்சிஸ். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து யூஎஸ் டாலரை தான் பெக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ now they have withdrawn from that. ஓகே. இப்போ இதே மாதிரி வந்து இது எல்லாருமே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி இது மாதிரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா யூஎஸ் டாலர் அவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர் பாரோயிங் லெவல் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே. இப்போ சைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டெப்ட் ரேஷியோ ரொம்ப கம்மிங்க. ஸோ யூஎஸ் வந்து இஸ் வெரி ஹை. ஸோ அதனால வந்து யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து இன்னும் கம்மி ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இது மாதிரி எனி அன்சர்டனிட்டி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் கம் இன் டு கோல்டு. ஸோ சுற்றி எது நடந்தாலுமே அது கோல்டில் தான் இம்பாக்ட் ஏற்படுத்துது. Correct. ஓகே.